ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ்எல் மணி மார்ட். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆயிருக்கு. எதனால ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரீசன் வந்து மெயினான ரீசனாக இருக்குது. அந்த 5 ரீசன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜாப் க்ரோத். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. டிசம்பரில் வேலை வாய்ப்பு அதிகமான காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா 10 இயர் பாண்ட் இருக்கு இல்லையா, 10 இயர் பாண்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 14 மந்த்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துருக்கு இப்போது 10 இயர் பாண்டோட இன்ட்ரெஸ்ட். இதனால பார்த்தீங்கன்னா 2025 வந்து இதோட ரேட் வந்து குறையுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ரைசிங் பாண்ட் ஹெல்ட். பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதால வந்து அதில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 10 இயர் பாண்டு பார்த்தீங்கன்னா 4.73% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாலர் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூடு எஃப்ஐ செல்லிங். ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்வரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22,259 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்லேருந்து செல் பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து டவுனில் போயிட்டு இருக்கு. ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா ரைசிங் ஆயில் ப்ரைசஸ். ஆயிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரஷ்யன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்பாடுலாம் வச்சிருக்கு. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போகிற சப்ளை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் ரீசன் ருபி ஹிட் லைஃப் டைம் லோ. 86.27 வந்துட்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப லோவான ப்ரைஸ் தான் வந்து டச் ஆயிருக்கு. இந்த ருபீஸோட ரேட் வந்து கம்மியாகிறதுனால இறக்குமதியில் வந்து செலவுகள் வந்து அதிகமாகுது. ஸோ இதனால வந்து இன்வெஸ்டர் வந்து தைரியமாக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியல. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஜாப் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பாண்ட் இன்க்ரீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு விற்பனை பிரச்சனை, ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ரூபாயோட வீழ்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால தான் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து டவுனுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. இது வந்து மெயினாக வந்து ஒரு 5 ரீசன் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்க நல்லா போட்டுருங்க. அப்படியே ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.